கன்னிராசி பெண்களுக்குமே எப்படின்னா அவங்களுமே ஒரு வகையான ஒரு பெண் சாபத்தை வாங்கிட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. டு த டெப்த் கோர் போயிட்டு ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறது, அந்த கடமையே கண்ணியம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஆனால் சுற்றி வேற விஷயங்கள்லாம் கற்றுக்காம போகிறது, இதுதான் கன்னிராசி பெண்களோட ட்ராபேக்காகவே இருக்கும். ஏன் அப்படின்னா கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் இந்த லவ்வே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப கவனம். ஏன்னா இப்போ கன்னி ராசி யாரை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலா பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். கன்னிராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கும் ஆடை ஆபரணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது அப்படின்னா சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு படிப்பு அவ்வளோக்கா பிடிக்காது அப்படிங்கிறத விட போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சில கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, என்ன லாங்குவேஜஸ் வேணாலும் கன்னிராசி பெண்களால் கற்றுக்க முடியும். எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது, ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயந்தான் லைஃப்பில் ஒரு பெரிய பாதையே காட்டும். உங்களுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, இந்த கணக்கு வழக்கு போடுறது, இந்த நம்பர் சம்மந்தப்பட்டது, இந்த கவுண்டிங் இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கன்னிராசியால் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி பெண்களுக்குன்னு உண்டு. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் கன்னிராசி பெண்கள். இப்போ ஒரு அது ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு மீடியா துறையில் இருக்காங்க, இல்லை ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்க, இல்லை ஒரு செஃப்பாக இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலுமே அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்தளவுக்கு கிளியராக பண்ணுவாங்க. இப்போ ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா டு த டெப்த் கோர் போயிட்டு ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறது, அந்த கடமையே கண்ணியம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஆனால் சுற்றி வேறு விஷயங்கள்லாம் கற்றுக்காம போகிறது, இதுதான் கன்னிராசி பெண்களோட ட்ராபேக்காகவே இருக்கும். ஏன் அப்படின்னா மற்றவங்களை ஈஸியாக குறை சொல்லிடுவாங்க கன்னிராசி பெண்கள். நான் இப்படி இருக்கேன், ஏன் நீ இப்படி இல்லை அப்படின்னு அவங்களுடைய குறைகளை தெரியாதனமாக ஓவராக சுட்டி காட்டிடுறது. அப்போ சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமையாமல் போகிறது. கன்னிராசி பெண்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது உங்களுக்கு அதீத டேலண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கிறப்போ அதை திரும்ப சொல்லி காட்டி இன்னொருத்தங்களுக்கு இல்லைன்னு சொல்லி காட்டுறது, அதே மாதிரி மற்றவங்களோட திறமையை மட்டுப்படுத்தி பேசுகிறது, என்னோடது மட்டுமே பெருசுங்கிறது பேசுகிறதெல்லாம் கன்னிராசி பெண்களுக்கு சில ட்ராபேக்ஸு. சில விஷயங்களை எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே நான் கற்றுக்குவேன், மற்ற சுற்றி இருக்க விஷயங்களை நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னா புதன் இதை செய்ய வைக்கும் கன்னிராசி பெண்களை. என்னோடய ப்ரொஃபஷன் மட்டும்தான் கரெக்டு, சுற்றி இருக்கவங்கெல்லாம் பண்ணுறது அவ்வளோக்கா சரியில்லை போலன்ட்டு போய் ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா கன்னிராசி பெண்களுக்குமே எப்படின்னா அவங்களுமே ஒரு வகையான ஒரு பெண் சாபத்தை வாங்கிட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் திருமணம் லேட்டாக அமைகிறது, இல்லை திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, பெரும்பாலும் 2ஆம் தாரமாக போகக்கூடிய ஒரு அமைப்போ, இல்லை 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்போ ஒரு சில கன்னிராசி பெண்களுக்குங்கிறத அமைஞ்சிடும். அப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதெல்லாம் மிக கவனமாக சூஸ் பண்ணணும். அவசரப்படவே கூடாது. முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தொழில் ரீதியாக, ப்ரொஃபஷன் ரீதியாக உங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக தான் போகும். உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த லைஃப் பார்ட்னர்னு வரப்போ மட்டும் ரொம்ப பின்தங்கிடுவாங்க கன்னிராசி பெண்கள். ஒரு மாதிரி புழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது, குறைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெரியாமல் வந்துட்டனோ, அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்கி வந்துட்டனோ, வார்த்தைக்கு நான் மயங்கி வந்துட்டனோ. ஏன்னா இந்த புதன்கிறது என்ன மாதிரி வேலை பார்க்குதுங்கிறது ஒன்று இருக்குது. அது சமமாக இருக்குதா, புதன் மறைஞ்சிருக்குது, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மறைஞ்சிருக்கு அப்படின்னா நல்ல விஷயம். புதன் மறைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய நரம்புக்குள்ளே போய் செயல்படும். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு அலர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். இல்லை எனக்கு புதன் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் புதன் நம்மளை பிரச்சனையில் தான் போய் சேர்த்து விட்டுரும். அப்போ கவனமாக இருக்கணும். பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், குரு சொல்கிறத கேட்கணும். அவ்வளோ சீக்கிரம் கண்ணி கேட்காது.
குரு சொல்கிறதே கேட்கவே கேட்காது. குருங்கிறவங்க பெரியவங்க. அந்த பெரியவங்க சொல்கிறது வந்து அலட்சியப்படுத்திட்டு போகிறப்ப இந்த லைஃப்பில் போய் சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இந்த வாழ்க்கை கரெக்டாக இல்லையா, எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லை இந்த பிறந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன், இந்த மாதிரி. ஏன்னா குரு எங்கேயெல்லாம் பிரச்சனை கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் கொடுப்பார். இந்த குழந்தை ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், படிப்புங்கிற விஷயத்தில், படிப்பை பின்தங்க வைக்கிறது, படிப்பை பாதியிலே கோட்டோட வைக்கிறது. கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த லவ்வே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா புதன் புத்தியை மழுங்கடிக்க வைக்கக்கூடிய அமைப்பும் கன்னிராசி பெண்களுக்கு உண்டு. பெரும்பாலும் கன்னிராசியில் இருக்கவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுவீங்க. அந்த லைஃப்பை எப்படி கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து இந்த ஓசிடி இஷ்யூஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது, தொடச்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு ஓவராக பண்ணக்கூடியவங்களும் கன்னிராசி பெண்கள் தான். கன்னிராசி பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள் தான். ஏன்னா அதிகமாக அன்பு செலுத்துறதாகட்டும், அதிகமாக அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதாகட்டும், இது எல்லாமே கன்னிராசி பெண்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க லைஃப் பார்ட்னருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ரொம்ப கிவ்வராகவே இருந்துடக்கூடாது, நீங்கள் ரிசீவராகவும் இருக்கணும். அந்த ரிசீவிங் அந்த பக்கம் இருந்து வரல, உங்களோட லைஃப் பார்ட்னர்லேருந்து வரல அப்படின்னாலே நீங்கள் டிப்ரெஷனுங்கிற ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அப்போது எல்லாமே சமநிலையில் இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசிலாம் வந்து திருப்பதி போயிடுறது, பெருமாள் அங்கே இருக்க தாயாரை வழிபாடு பண்ணுறது, அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க. செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சாணியில் கொண்டு போய் விடும். பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப உகந்தது கன்னிராசி பெண்களுக்கு. ஏன்னா பெருமாளுக்கு வந்து செழிப்பாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கன்னிராசி பெண்களுக்கும் செழிப்பாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடை ஆபரணம் சேர்க்கறது, இது எல்லாமே வந்து பெருமாளுக்கே உகந்தது. அதனால் பெருமாள் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இப்போ கன்னிராசி யாரை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிதுனம் ஓரளவுக்கு செட் ஆவாங்க. அதாவது எப்படின்னா, என்ன ஆனாலும் ஒன்றா இருந்துருவாங்க. இப்போ நிறைய மிதுனம் கன்னி என்ன சொல்லுவாங்க, எங்கெங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, அது பிடிச்சி தான் இருக்கும், அது வந்து போகாது. அது ஒரு அமைப்பு. ஏன்னா 2 புதன் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு ஈர்ப்பு மிதுனம் கன்னிக்கு அப்படிங்கிறது உண்டு. அதோட மகரம் நல்லா செட் ஆவாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. மகரம் ஆண்கள் நல்லா செட் ஆவாங்க. சொல் பேச்சு கேட்குறது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா மகரத்துக்கு வந்து அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப பிடிக்கும். கன்னிராசி பெண்கள் புதன் இல்லையா, அந்த ஹியூமர் சென்ஸ் இயற்கையாகவே அவங்கள்ட்ட உண்டு. அப்போ இதை ரசிக்கக்கூடிய தன்மையில் வந்து மகர ராசி இருக்கும். இந்த தனுசு மீனம் மட்டும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா அது வந்து குரு ஏதோ ஒரு வகையில் பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது கண்ணிக்கு இரிட்டேஷன் ஆகும். ஏன்னா குருக்கு தான் சொல்கிறத யாராவது கேட்கணும். கன்னிராசியால் நிதானமாக பொறுமையாக கேட்க முடியாது. உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணும். உங்களுக்கு விருச்சிக ராசி ஓரளவுக்கு செட் ஆவாங்க கன்னிராசி பெண்களுக்கு. அதாவது கன்னிராசி பெண்கள் வந்து விருச்சிக ராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவசர குணம் அதிகமாக இருக்கும். இப்போ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் 2ஆவதாக போய் பார்க்குறது கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அவங்களுக்கு வந்து யாராவது தனக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருந்து தன்னை பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருச்சிக ராசி ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு வந்து கன்னிராசி பெண்களுக்கு இருக்கும். அப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிவ்வர் ரிசீவர், அது வந்து ஆரம்ப நிலையிலேயே அதை நீங்கள் சரிசமமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரும்பாலான விருச்சிக ராசி ஆண்கள் வந்து வேலை வாங்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. வேலையை திருப்பி செய்யக்கூடியவங்களாக இருக்கவங்க ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா விருச்சிக ராசி கன்னி ராசிக்கு செட் ஆகும். ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மகரம், மிதுனம் அப்படிங்கிறவங்க கன்னி ராசிக்கு வந்து செட் ஆவாங்க. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.